பெருமாள் திருமொழியில் உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்குண்டான விடை கணக்கினுடைய முடிவில் சொல்கிறேன், வாங்க கணக்குள்ள போகலாம். ரூபாய் 2500 ஆனது வங்கியில் 6 மாதத்தில் செலுத்தினால் வங்கி ரூபாய் 100 வட்டியாக தருகிறது. ரூபாய் 3200 அதே வட்டி விதத்தில் 9 மாதங்கள் செலுத்தினால் கிடைக்கும் வட்டி என்னவாக இருக்கும்? இப்போ வட்டி என்னவாக இருக்கும்னு அப்படின்னா நமக்கு திடீர்னு என்ன யோசனை வரும்? இது தனி வட்டியா இல்லை கூட்டு வட்டியான்னு யோசனை வரும். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இந்த மேக்ஸு இது டைம் அண்ட் ஒர்க். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரூபாய் 2500 ஆனது வங்கியில் 6 மாதம் செலுத்தினால், பாருங்கள் 2500 எடுத்துகிட்டு போய் செலுத்துகிறாங்களா? அப்போ இந்த 2500 ரூபாவை எடுத்துகிட்டு போய் செலுத்துகிறவர் ஒரு மேனாக இருப்பாரா? அப்போ அது M1 இன்ட்டு 6 மாதத்தில் செலுத்துகிறாங்களா? மாதம் என்றது காலத்தை குறிக்குமா? அது T1. அப்படின்னா வட்டியாக 100 வங்கி தருது. அப்போ வங்கி என்ன பண்ணுறாங்க? வேலை பார்க்குறாங்க. அந்த வட்டியை 100 ரூபாவாக தராங்க. அது ஒர்க்கா? அப்போ W1 ஈக்குவல் டு 3200 என்பது M2 இன்ட்டு 9 மாதங்களுங்கிறது T2. அப்போ வட்டி எவ்வளோவாக கொடுக்கும், அப்போ எவ்வளோ தரும் அப்படின்னு சொல்லிட்டு W2. ஸோ பார்க்கலாம். இப்போங்க M1 இருக்கிற இடத்துல அப்படின்ற இடத்துல 2500 சப்மிட் பண்ணுவோம். அடுத்து என்ன இருக்குது? 6 மாதத்தில் 100 ரூபா தருது. அப்போ ரெண்டாவது பாருங்கள், M2 பாருங்கள் 3200 9 மாதத்தில் எவ்வளோ தரும்னு கேட்குறாங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? இப்போ W2 இந்த பக்கம் வந்துடுமா? 2500 இன்ட்டு 6 இன்ட்டு W2 ஈக்குவல் டு இது 100 அந்த பக்கம் போயிடுமா? 3200 இன்ட்டு 9 இன்ட்டு 100. இப்போது W2 தானே தேவை. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கும்பொழுது இந்த பக்கம் கீழே கொண்டு வந்தால் என்ன ஆகிடுங்க? டிவிஷனாக மாறிடும், கீழே வந்துடும். அப்போ 2500 இன்ட்டு 6. ஸோ நம்மளுக்கு W2 தானே தேவை. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவிஷன் வந்துடுங்களா? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷன் வந்துடுங்களா? இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாங்களா? 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ இது ரெண்டுத்தையும் ரெண்டாவது டேபிள் அடிக்கலாங்களா? சாரி, மூணாவது டேபிள் அடிக்கலாம். 3 3 9 2 3 6 1 2 16 2 32 1 25 25 4 25 100 3 4 12 12 16 192. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்? 192 ரூபா வட்டியாக கிடைக்கும். பெருமாள் திருமொழியில் உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை 105. நன்றி, வணக்கம்.